முருகாசரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை, பொங்கித்தாய் அருள், குருநாதர் பாலானந்த சாமி திருவடிகளை சரணம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளிமலை சுவாமிகள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அனுகிரகம் கொடுத்த பற்றின தகவலையும் தொகுப்பையும் தான் இந்த காணொலி அமைய இருக்கு. வள்ளிமலை சுவாமிகள் 1917ஆம் ஆண்டு சென்னையில் பல்வேறு இடங்களில் திருப்புகழ் சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திருப்புகழ் சபைக்கு முருகப்பெருமானுடைய திருக்கரங்களோட பெயர்களை 12 கரங்களோட பெயர்களை சூட்டினாங்க. அப்படி திருப்புகழை எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சுட்டு எல்லாருக்கும் திருப்புகழை கற்பிக்கப்பட்டது. பின்பு முகமாக சாமிகளுக்கு திருச்செந்தூர் போக வேண்டும் என்ற 7ஆம் தேதி 17/11/1917 ஆண்டு திருச்செந்தூர் போகிறாங்க. திருச்செந்தூரில் போய் முருகப்பெருமான மனம் குளிர தரிசனம் பண்ணி பல்வேறு இடங்களில் திருப்புகழ் பாராயணம் கற்பிக்கப்படுது, பாராயணம் செய்யப்படுது. பல முருக அடியார்களுக்கு திருப்புகழில் ராகத்தோட கற்பிக்கப்படுது. பல்வேறு பகுதியிலிருந்து சாமி கற்பிக்கும் திருப்புகழை பருகிறதுக்கு முருகடியார்கள் கூட்டமாக வராங்க. திருச்செந்தூரில் அனைவருக்கும் கற்பிக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கும் அந்த காலகட்டங்களில் கும்மி பாட்டுகள் ரொம்ப புகழ். இந்த கும்மி பாட்டுகள் வடிவில் இந்த திருப்புகழை சாமிகள் வகுப்பில் உள்ள வேலைக்காரன் வகுப்பை எடுத்து பெண்களுக்கு ஒரு குத்துவிளக்க நடுப்பில் வச்சு கும்மி பாட்டோட வேலைக்காரன் வகுப்பு, பெண்கள் கும்மி அடிச்சுக்கிட்டே வேலைக்காரன் வகுப்பு பாராயணம் செய்கிறாங்க. இது தினமும் நடக்குது. சாமிகள் 1 மாத காலம் திருச்செந்தூரில் இருந்தாங்க. 2/17/11/1917 முதல் 2/12/1917 வரைக்கும் 1 மாத காலம் வரைக்கும் திருச்செந்தூரில் சாமிகள் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலேருந்து சாமிகள்கிட்ட திருப்புகழை முறைப்படி தாளத்தோட ராகத்தோட கற்றுக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள் வேலைக்காரன் வகுப்பு பாராயணம் கும்மி பாட்டோட பெண்கள் மகளிர் நிறைய பேர் சேர்ந்து கும்மி பாடலோட திருவகுப்பு பாராயணம் பண்ணும்போது ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க தெய்வ குழந்தை ரூபத்தில் அவ்வளோ தேஜஸ்தாக சாஸ்தா முருகப்பெருமான் ரூபத்திலே ஒரு குழந்தை அந்த குத்து விளக்கை சுற்றி பரவசத்தில் நடனமாடுது. சாமிகளும் இதை பார்த்து யார் இந்த குழந்தை, இப்படி இங்கே வந்துச்சு, யார் குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாவிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மகளிரும் பெண்களும் இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க. பாடல் முடியும் தருவாயில் அந்த குழந்தை ஓடி போய் மறைந்து விட்டது. சாமிகளுக்கு முருகா வந்தது முருகப்பெருமான் தான், வந்தது செந்திலாண்டவன் தான் என்பது பின்பு தெரியுது. சாமிகள் அன்று இரவு உறங்க செல்கிறாங்க. திருச்செந்தூரில் இருக்கிற பஜனை மடம் என்ற பகுதியில் போய் உறங்குறாங்க. சாமிகளோட கூட 2 சீடர்கள் போனாங்க, தகப்பன் சாமி, கண்ணன் ஆகியவங்க. சாமிகள் அருகாமையில் அவங்களும் உறங்கிட்டு இருக்காங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தம் கரெக்டாக அந்த நேரக்கட்டத்தில் மயில்கள் சாமியை எழுப்புது. குகான்னு சொல்லி எழுப்புது. சாமிகள் எழுந்து பார்க்குறாங்க. மயில்கள் எழுப்புனதை புரிஞ்சுக்கிட்டாங்க. முருகப்பெருமானோட உத்தரவு அப்படின்னு நினச்சி சாமிகள் உறங்கும் போதும் திருப்புகழ் பாடுவாங்க, காலையில் எழுந்திருக்கும் போதும் திருப்புகழ் பாடுவாங்க. இதை பார்த்துட்டு அருகாமையில் இருந்த சீடர்களும் எழுந்துட்டாங்க. உடனே சாமிகள் திருச்செந்தூர் திருப்புகழை பாராயணம் பண்ணுறாங்க. தொந்தி சரிய மயிரை வெளிர நீரை தந்த மசைய முதுகே வலைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யாரென இருமல் கின் என் முன் உரையே குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமை உறவே தலைமையிலர் மைதன் உடைமை கடனே ஏதன மூடுக துயர் மேவி மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சருக மலமே ஒழுகும் உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் இசை வரவேனும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக மலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவனுட கோசலை புகழன் வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவரியில வஞ்சு மருவும் அழகா அமரசிற சிந்த அசுர கிளை வேறொடும் அடிய அடுத்தீரா தந்த குமர அலையே கரை பொருதில் செந்தில் நகரில் இனிதே மறிவில பெருமாளே என்ற பாராயணம் பண்ணோன்னே மீ மறந்து பாராயணம் பண்ணுறாங்க. பாராயணம் பண்ணி கண் விழித்து பார்க்குறாங்க. 5-6 குழந்தைகள். எந்த குழந்தை குத்து விளக்கை சுற்றி பரவசத்தில் நடனமானதோ அந்த குழந்தைகள் சாமிக்கு அருகாமையில் அமர்ந்திருக்காங்க. சாமிகள் முருகா அப்படின்னு சொல்லி சாமிகளோட அருகாமையில் இருக்கிற சீடர்களும் இதை பார்த்துருக்காங்க. கண் குளிர பார்த்து அவங்களும் பரவசம் அடைஞ்சிருக்காங்க. வந்தது முருகப்பெருமான் தான் அப்படிங்கிறத முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகள் சாமிகிட்ட கற்கண்டை வாங்கிட்டு
மறைந்து விட்டதாக சாமிகளோட வள்ளிமலை வள்ளல்ங்கிற புத்தகத்தில் தெளிவாக பதியப்பட்டிருக்கு. இது சாமிகள் எனக்கு ஒரு வியப்பு என்ன அப்படின்னா, சாமிகளோட வரலாறில் பார்க்கும்போது அதை படிக்கும்போது பல்வேறு இடங்களில் குழந்தை ரூபத்தில் தான் சாமிகளுக்கு முருகப்பெருமானும் காட்சி கொடுத்துருக்காங்க, வள்ளித்தாயும் காட்சி கொடுத்துருக்காங்க. வள்ளித்தாய் வந்து பொங்கிங்கிற ரூபத்தில் இதே நிகழ்வு சாமிகள் வந்து சென்னையில் இருக்கும்போது தம்பித்தட்டு தெருவு அப்படிங்கிற ஒரு தெருவில் ஒரு திண்ணையில் இரவு பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ரூபத்தில் 6 வயசு மதிப்பெடுத்த ஒரு குழந்தை வந்து எனக்கு ஒரு பாடல், நான் ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி, அந்த பாட்டு வந்து சாமி மெய்மறந்து எனக்கு ஏதாவது இந்த பாட்டுக்கு பரிசு கொடுங்கன்னு சொன்னோன்னே சாமியோட வெத்தலை பூட்டியை வாங்கிட்டு அந்த குழந்தை மறைஞ்சிரும். அந்த குழந்தை மறைஞ்சது சாமி சில நாட்களுக்கு அப்புறம் வள்ளிமலை ஆசிரமம் திருப்புகழ் ஆசிரமத்துக்கு வரும்போது பாறை மேலே அந்த குழந்தை வாங்கின வெத்தலை பெற்றி அந்த பாறையில் இருக்கும். சாமிகள் வந்து இது அங்கே ஒரு குழந்தைகிட்ட வாங்கினதாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான், அப்போ நான் தான், நீங்கள் எப்படி வந்தது அந்த குழந்தையை பற்றி விசாரிக்கும் போது நான் தான் பொங்கி அப்படின்னு வானத்திலேருந்து அசரதியாக வள்ளித்தாய் வந்து அந்த வள்ளிமலை சாமிகளுக்கு வந்து அந்த வார்த்தையை பிரசவிப்பாங்க. இப்படி வள்ளிமலை வள்ளித்தாயும் வந்து பொங்கி ரூபத்தில் குழந்தை ரூபத்தில் வருது. முருகப்பெருமானும் வள்ளிமலை சாமிகளுக்கு குழந்தை ரூபத்தில் அனுகிரகம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம திரும்ப சொல்லுவோம், திருப்புகழுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. வள்ளிமலை சாமிகள் திருப்புகழ் மூலயமாவே அஷ்டமா சக்திகளையும் அடைஞ்சாங்க. முருகப்பெருமானோட விஸ்வரூப காட்சியை பார்த்தாங்க. பொங்கித்தாய் வள்ளித்தாய் பொங்கி ரூபத்தில் வள்ளிமலை சாமிகளுக்கு காட்சி கொடுத்தாங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த திருப்புகழ் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அதை நம்ம எல்லாரும் பருகி இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ளே போகணும். இந்த நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறதுனால நம்ம இந்த முருகப்பெருமானோட அனுகிரகத்தை பரிபூரணமாக அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் தான். அதற்காக தான் இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்து விட்டு நம் முருகப்பெருமானோட செந்தாமரை பாதத்தை நம்ம அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வேல்மாறல் அருளப்பட்டிருக்கு. இதை முன்னெடுத்து தான் நம்ம தினமும் நித்திய பாராயணமாக வேல்மாறலை காலையில் 4:45 மணிக்கு கூட்டு பிரார்த்தனையாக வைக்கிறோம். உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டு பிரார்த்தனைகள் வைக்கும்போது அது சரி செய்யப்படும். இது இன்றுடன் 9 நாட்களை நாங்கள் கடந்துட்டோம். அது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இரவு 7:30 மணிக்கு இது நடக்குது. வாய்ப்புள்ளவங்க தவறாமல் கலந்து, இது தினம் நடக்குது. இன்று ஆயிரக்கணக்கான பேர் நடந்தாங்க. வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முருகப்பெருமானோட நம்ம சரணாகிதி நிலையை அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துங்க. நம்ம முருகப்பெருமானோட பொற்பாதத்தை அடைஞ்சவங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, திருச்செந்தூரில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. திருச்செந்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் என்ற பகுதியில் குலசை ஞானின் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் தினமும் தன்னுடைய வாழ்க்கையில் நித்திய வேலையாக இரவு நடக்கக்கூடிய அத்தஜாம பூஜையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுறது வழக்கம். இது பல ஆண்டுகளாக அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். குலசேகரப்பட்டினத்தில் கடல் மார்க்கமாகவே நடந்து வருவார். கடற்கரை ஓரயமாகவே நடந்து திருச்செந்தூரை வந்து அடைவார். அத்தஜாம பூஜை முடிஞ்சோன்னே திருப்பியும் கடல் மார்க்கமாகவே குலசேகரப்பட்டினத்துக்கு போயிடுவார். புயல் நடித்தாலும் வருவார், மழை பெஞ்சாலும் வருவார். இதை எந்த காலத்திலையும் அவர் நிறுத்தினதே இல்லை. அவர் பெரிய மகான், அஷ்டமா சக்தியை அடைஞ்ச ஒரு மகான் அவரோட வாழ்க்கை வரலாறுல குறிப்பிடப்படுது. அந்த மகான் தன் உடல்லேருந்து இந்த உயிராற்றல், இந்த ஆன்மா பிரியும் போது உடல் குலசேகரப்பட்டினத்தில் இருந்திருக்கு. ஆனால் அவரோட ஆன்மா பிரிஞ்சோன்னா, ஆனால் அவர் உடல் திருப்பியும் வந்து 2 இடத்துல காட்சி கொடுத்தது. திருச்செந்தூரில் அதே அத்தஜாம பூஜை நடக்கிற நேரத்தில் அவர் உடலோடைய முருகப்பெருமானை போய் அடைஞ்சதாக அவரோட வரலாறுல குறிப்பிடப்படுது. இப்படி முருகடியார் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் பல்வேறு விதமான அற்புதங்களையும் கருணையும் புரிஞ்சிருக்காங்க. அதை முன்னிட்டு தான் நம்ம சொல்கிறோம், திருப்புகழ் உயிர் மூச்சாக நம்ம பருகும் போது இந்த வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாத்தையும் சரி செய்து விட்டு முருகப்பெருமானோட பொற்பாதத்தை சரணாகதி அடையிறதுக்கான முழு முயற்சியை நம்ம பங்கேற்கணும். முருகப்பெருமானோட கருணைக்குள்ளே கலக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு முருகடியாரோட நோக்கமாக இருக்கணும். இந்த தகவலை உங்களோட பரிமாறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவரும் இந்த காலையில் நடக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாட்டிலையும் இரவு நடக்கக்கூடிய திருப்புகழ் கூட்டு பிரத்தனங்களிலும் கலந்துங்க. நன்றி, வணக்கம். இந்த தகவலை உங்கள்கிட்ட சொன்னதில் எனக்கு மகிழ்ச்சி. முருகப்பெருமான் புகழ் ஓங்குக. குருநாதர் வள்ளிமலை சாமிகள் துணை, பொங்கித்தாய் அருள்.